உங்களுக்கு சொரா புட்டுனா ரொம்ப பிடிக்குமா? இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சொரா புட்டு செய்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இது வந்து கிட்ஸுக்கு, பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நம்ம சொரா புட்டை வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அப்படியும் வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து உதுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட வந்துட்டு பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்க புட்டையும் சுறாவையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சுறா புட்டு ரெடி. ரொம்ப வந்து சிம்பிளான ப்ராசஸ், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபிஷ் கறி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நாள் வந்து சைடாக நம்ம செஞ்சு ட்ரை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.